சிறப்பான முறையில் இந்த பணியை ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே போல பல மாணவர்கள் பயின்று அரசு பள்ளிக்கும் நம்முடைய நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். உலக மொழிகளில் உலக பொதுமுறையாக அழைக்கக்கூடிய திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த நூலை படித்து எக்காலத்துக்கும் நாம் வாழக்கூடிய கருத்துக்களை அந்த நூல் நமக்கு செறிவாக தந்துள்ளது. அப்படி ஒரு நூலை அனைவரும் படித்து பயன்பெற்று வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டி அமர்கின்றேன். எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலக பொதுமறையில் போற்றப்படும் நம் திருக்குறளை பள்ளி, அதாவது அரசு பள்ளி மாணவர்களும் அது சிறப்பு பெற வேண்டும் என்று பரப்பிக் நம் தமிழ் ஐயா அவர்களையும் மற்றும் அவருடன் வந்திருக்கும் புலவர் ஐயா அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருவது அவர்களை நான் வரவேற்று பள்ளி மாணவர்களுடைய முகநாள் தினந்தோறும் படித்துக்கிட்டு என்னிடம் வந்து கூறுவான், ஐயா வந்து இந்த மாதிரி எனக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவனும் ஒரு நாளும் அதுல சலிக்காம டெய்லியும் அட்டென்ட் பண்ணி படிச்சு 1230 திருக்குறளை ஒப்பிக்கும் நிலையில் இருப்பது போல நம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்து நீங்களும் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு புகழை மனதார வாழ்த்தி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் வந்து பிறருக்கு உதவணும் அந்த ஒரு மனப்பான்மையோடு இந்த பள்ளி மாணவர்கள் வந்து அரசு பள்ளி பணிகளும் அடுத்த மாதிரி நல்ல ஒரு உயர்ந்து வரணும். இந்த திருக்குறள் ஃபுல்லாகவே வந்து தெரிந்து போகணும் அந்த ஒரு மனப்பான்மையோடு ஐயா அவர்களும் அவர் கூறுவதும் நல்ல ஒரு வாய்ப்பாக அதை மாணவ கொடுத்தவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி சார்பாக அவர்களை வரவேற்கிறேன். எந்த வேலை கொடுத்தாலும் உடனடியாக படித்த வேலையாக முடிச்சு அதுக்குரிய முதல் மாணவனாக அப்படிப்பட்ட ஒரு மாணவன் இன்று இவ்வளவு குரலை ஒப்பிட்டு இந்த பள்ளிக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்ந்து எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அவன் மேன்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்து பல வெற்றிகளையும் பல புகழ்களையும் பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் முதல் வகுப்பு படித்த மாணவன் சாதித்தது எனக்கு வந்து என்னுடைய மகன் சாதித்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். நான் அவனுக்கு ஆசிரியரா நான் வந்தது எனக்கு நான் செஞ்ச புண்ணியம் நான் நினைக்கிறேன். ஐயா அவனோட திறமைய வந்து திரு காமராஜ் ஐயா வந்து அவனுடைய திறமைய வந்து நாங்க வெளிக்கொணர்றதுக்கு முன்னாடி அவர் எடுத்துன்னு வந்தது இன்னும் சிறப்பு. இதே மாதிரி இன்னும் நான் மேன்மேலும் புகழ் பெற வேண்டும். நீங்க மற்ற மாணவர்களுக்கும் இது உந்து சக்தியா இருக்கணும். நான் மற்ற மாணவர்களுக்குள்ளேயும் இருக்கிற திறமைய வந்து வெளிக்கொணர மாதிரி நீங்க வந்து எல்லா ஆற்றலையும் உங்க கையில இருக்கு. ஆனாலும் நீங்க வந்து வெளிக்கொணர வாய்ப்பு கிடைச்சா நீங்க இது பண்ணுங்க. அதான். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் புலவர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும் திரு காமராஜ் ஐயா அவர்களையும் வருகிறவர் என வரவேற்கிறோம். அது பணி நிறைவு பெற்ற கூட தமிழினுடைய ஈடுபாடு அதிகமாக இருப்பதால் அவர்கள் வந்து பாராட்டி பேச வேண்டியது உண்மைதான். ஏன்னா ஓய்வு பெற்ற பிறகு வந்து இப்பயும் ஓய்வு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தமிழினுடைய பெருமையிலேயே மாணவர்களையும் என்ன பண்ணுறாங்க, எதிர்காலத்தை வந்து சிறப்பான முறையில் வந்து இருக்கிறாங்க. இந்த ஆலமரத்தினுடைய வீடு வந்து எப்படி தாங்கி நிற்கின்றதோ அதே போல் வந்து தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து உலகம் ஃபுல்லாக வந்து பரப்பு என்ன பண்ணுறாங்க, சிறப்பான ஒரு கருத்துக்களை கூறி மாணவர்களையும் சரி இங்கே இருக்கின்ற மற்றவர்களையும் வந்து உதாரணமாக விளக்குறாங்க. இந்த பெருமை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவருக்கும் வந்து நன்றி கூறுகிறேன். வணக்கம். ஆசிரியர் பெருமகளுக்கு முதல் வணக்கம். தலைமை ஆசிரியருக்கு வணக்கம். எதிர்காலத்தில் எல்லோரும் இந்நாட்டு மன்னராக திகழ்கின்ற தங்க தமிழகம் என்றெடுத்து சிங்கத்தமிழ் செல்வங்களே, கண்களே, கண்ணின் மணிகளே, உங்களுக்கு வணக்கத்தோடு வாழ்த்துக்கள். பொற்கணம் என்றாலே பொன்னான ஊரு. உங்க ஊர் பொண்ணுங்க எங்க ஊர்ல குறைஞ்சது 10 வாழுது. அவங்க பொன்னான குணமாவே இருக்கிறாங்க. பொற்கணத்தால் தான் நாங்கள் கூப்பிடுவோம். நீங்க பெண்களும் ஆண்களும் பொன்னான குணமா இருந்து இவ கலாம் மாதிரி எல்லா பசங்களும் வாழணும். கல்பனா சாவ்லா மாதிரி எல்லா பெண்களும் வரணும். எப்படி வரணும்? கலாம் மாதிரி வரணும், கல்பனா சாவ்லா மாதிரி வரணும். இப்ப அந்த டீச்சர் மகிழ்ந்தாங்க பாரு, அந்த மாதிரி கல்பனா சாவ்லா காலில் வந்து எல்லாத்தையும் அப்துல் கலாம் சுப்பிரமணிய சார்பா கையில் காலில் விழுந்த மாதிரி நீங்க காலில் விழணும்.
இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்ளுகிறேன். சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவிலே இப்ப நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இருக்காங்க. அவங்க வகுப்புல இருக்கிற ஒரு குழந்தையை மட்டும் அடையாளம் கொண்டு இங்க கொண்டு நிறுத்தினீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு அந்த திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து அவங்களை படிக்க வைப்போம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவார்ந்த பிள்ளைகளா இருக்கணும், அக்கறை உள்ள பெற்றோர்களா இருக்கணும். அவன் வாங்கி எடுத்துன்னு போய் வீட்டில் வைக்கிறதோ அல்லது நாளைக்கு நான் வரமாட்டேன் ஒரு 4 நாட்கள் கழித்து புத்தகத்தை கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் போன் தர மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டில் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் வேணாடான்னு சொல்கிறாங்க அப்படின்ற பெற்றோர்களும் வேணாம், அந்த மாதிரி படிக்காத குழந்தைகளும் வேண்டாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் இருக்கிற உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற உங்கள் கிளாஸில் இருக்கிற அந்த ஒரு குழந்தைய மட்டும் இங்கே நிறுத்துறீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் வந்த உடனே அந்த கிளாஸுக்கு போனியா, அந்த கிளாஸுக்கு அன்னைக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு கால் பண்ணாத மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, வழிபாட்டு கூட்டத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவன் ஒரு அதிகாரத்தை சொல்லுவான், அது அரை நிமிஷம் தான் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு 9 மணிக்கெல்லாம் முன்னாடி 8:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க அந்த பிள்ளைகள். நீங்கள் யாரெல்லாம் சொல்றீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு என் தலைவனாக இருந்து இங்கே தலைமை ஆசிரியர் அறைக்கு முன்னாடி ஒரு வட்டம் போட்டு என் சொல்லிக் கொடுப்பான். அந்த பிள்ளைகள் 9 மணி வரைக்கும் படிச்சுட்டு 9 மணி ஆச்சுன்னா அந்த வழிபாட்டு கூட்டத்துக்கு நேராக மற்ற பாடங்களை படிப்பாங்க. இது போதும். ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் படித்தாவே போதும். அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக 10 மாதத்துக்குள்ள 1330 குறளையும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன்.